ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் கேரட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட்டில் வந்து நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் வைட்டமின் ஏ இருக்கனால நம்ம கண்களில் இருக்க பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே நல்ல மருந்து. அதுக்கப்புறம் இருதயத்தில் இருக்க பிரச்சனை, ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த கேரட் வந்து நீங்கள் பச்சையாகவே கடித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பற்களுக்கு ரொம்ப நல்லது. பல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லை, கருப்பாக இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். இந்த கேரட் ஜூஸ் தொடர்ந்து அவங்க தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கருமை நிறம் மாறி வெண்மை அதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ பார்க்கலாம். இந்த கேரட் ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 100 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி கரெக்டாக இருக்கும். பால் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 100 ml, அதாவது 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அப்படிலாம் தேன் கூட சேர்த்து பண்ணலாம். அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை சுகர் பேஷண்ட்ஸ் யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா சீனி தேன் எதுவுமே இல்லாமல் வெறும் கேரட் மட்டுமே சேர்த்து பண்ணலாம். அதில் இருக்க ஸ்வீட்னஸ்ஸு பேலன்ஸ் ஆகும். அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கேரட் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதை விட சின்னதாக நறுக்கினாலும் பரவாயில்ல, பட் பெருசாக மட்டும் நறுக்க வேணாம், ஏன்னா அரை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் நான் ஜூஸர்லேயே பண்ண போகிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஜூஸர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், சீனி இல்லைனா தேன் அப்படின்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் போல். இதில் வந்து இப்போ ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். முதல்ல இதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் ரஃபாக அரைச்ச மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ வந்து மீதி இருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். இது கூட பால் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து ஒரே 1 கிளாஸ் சேர்த்தாலும் பரவாயில்ல, 2 கிளாஸ் கூட நீங்கள் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக பண்ணுறதுனால ஒரே 1 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். பட் நம்ம 100 கிராம் வந்து நம்ம கேரட் எடுத்துருக்கனால 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து எல்லாமே வந்துடும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை மிக்ஸி ஜாரில் பண்ணுறதா இருந்தால் தனியாக ஃபில்டர் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஜூஸ்லேயே பண்ணியிருக்கனால அப்படியே ஃபில்டர் பண்ணாலே வந்துடும். ஸோ இதை அப்படியே வேறு கிளாஸ்க்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கேரட் ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் காலையில் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இதை கண்டிப்பாக தினமும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் கருப்பாக இருக்கவங்க வெள்ளை ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இது தினமும் காலையில் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய்.